ஆர்ஜே பாலாஜி ப்ரோ ஜெயிச்சிட்டீங்க. சூர்யாக்கு ஒரு தரமான ஒரு கம்பேக். கருப்பசாமி நேர்ல இறங்கிச்சு. கருப்பு படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா படம் அப்படின்னா இது இந்த படம் தான். ஒரு அப்பா பொண்ணு கோர்ட்டுக்கு நீதி கேட்டு வராங்க. ஆனா உங்களுக்கு இந்த நீதி கிடைக்கல. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படம். படம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா போனாலுமே அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா படத்தோட இன்டர்வல் சீன் அந்த இடம் தாங்க அப்படியே காட் மோட்ல படம் கொண்டு போயிருந்தாங்க. பிளாஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்மே அதே எங்கேஜிங்கா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. நடுவில் ஒரு சில இடங்களும் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலுமே கிளைமேக்ஸ் போர்ஷன் அதுல அந்த கான்ட்ரா வைப் ஒரு விஷயத்த ஒன்று பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் சீரியஸா பிளாஸ்டா இருந்துச்சு. அதுல சூர்யா மனுஷன் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ங்க பிரிச்சு மெஞ்சிட்டாரு. சூப்பரா பண்ணிருந்தாரு. அப்படியே கருப்பசாமி நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. படத்துக்கு இன்னொரு படம்னா சாயபேங்கிற ஒரு மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான். அப்படியே காட் மோட்ல மனுஷன் வச்சிருக்காரு. செம்மையா பண்ணிருந்தீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஒர்க். அண்ட் படம் டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஜி கே விஷ்ணு ப்ரோட கேமரா ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சூர்யா சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கம்பேக். ஏன்னா நடுவில் அங்க கொஞ்சம் நல்ல படம் கொடுத்தாலுமே தியேட்டருக்கு லிட்டா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் தான் அமைஞ்சிருக்கு. படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. லாஜிக் மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. பட் அதை நம்ம தவிர்க்கிற மாதிரி மாஸ் சீன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பரா எலிவேட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவும் கொண்டு போயிருந்தாங்க. சோ அதை நம்ம பெருசா நம்ம ஒன்னும் பாதிக்கல. படத்துல நடிச்சது எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படம் சூர்யா சார் ஃபேன்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ண மாதிரி இல்லாம எல்லாருமே என்ஜாய் பண்ண மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. முக்கியமா நம்மள மாதிரி தளபதி ஃபேன்ஸுமே சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கான மொமெண்ட்ஸும் படத்துல இருக்கு. முக்கியமா படத்துல நிறைய சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய தியேட்டருக்கு மொமெண்ட்ஸ் இருக்கு. சோ தாராளமா அந்த படத்தை நீங்க டிக்கெட் புக் பண்ணி நம்பி இந்த படத்துக்கு நீங்க போங்க. முக்கியமா ஃபேமிலியோட போங்க. ரொம்பவே நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. கருப்பு சமயம் நேர்ல பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓவராலா கருப்பு நெருப்பு காட் மோட் ஆன்.